அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேசன் பணிவான வணக்கம். என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட ஒரிஜினல் டெலிகிராம் லிங்க் பார்த்தீங்கன்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருங்க. ஸோ ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ எஸ்டர்டே பேங்க் நிஃப்டியில் ஒரு கண்டிஷன் கொடுத்துருந்தேன். ஸோ எந்த மாதிரி கொடுத்துருந்தேன் அப்படின்னா, ஹையை பிரேக் பண்ணால் ஸோ பையிங் பாசிபிள். ஸோ அதே மாதிரி லோவை பிரேக் பண்ணால் ஸோ கண்டினியூஸாக செல்லிங் பாசிபிள் எடுக்கிற மாதிரி சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி ஹையை பிரேக் பண்ணலை. ஸோ லோவை பிரேக் பண்ணி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 50,630 வரைக்கும் ஒரு செல்லிங் ப்ரெஷரில் தான் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ லாஸ்ட் வீக் ஃபுல்லாமே ஒரு பையிங்கில் இருந்த மார்க்கெட் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 5 ட்ரேடிங் டேஸ், ஜஸ்ட் ஒரு 4 ட்ரேடிங் டேஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 3000 பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் ஆயிருக்கு. ஸோ 53,500 17 டிசம்பர் ஹை பார்த்தீங்கன்னா 53,500. ஸோ 53,500லேருந்து 50,500 வரைக்கும் இறங்கு கிட்டத்தட்ட 50,700 கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 3000 பாயிண்ட் கிட்ட டவுன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது கண்டிப்பாக ஒரு வாலட்டிலிட்டி மார்க்கெட்டை தான் இருக்கும். ஸோ இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா அப்புறம் பார்த்தீங்கன்னா என்எஸ்சி டேட்டாஸ் பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ பேங்க் நிஃப்டி ஆகட்டும், நிஃப்டி 50 எல்லா ஸ்கிரிப்ட்லையுமே பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷனை செல் பண்ணி புட் ஆப்ஷனை ஹெவியாக பை பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பேங்க் நிஃப்டி அப்புறம் நிஃப்டி 50ல புட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஹெவியாக பை பண்ணியிருக்காங்க. மற்ற இதுலலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாடரேட்டாக பையிங் நடந்திருக்கு. ஸோ அப்படி பார்க்குறப்ப மண்டே ஒரு கேப் டவுன் எடுக்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ என்எஸ்சியில் மொத்தம் 2,878 ஸ்டாக்ஸ் ட்ரேட் ஆயிருக்கு. ஸோ பாசிட்டிவ் சைடு 551, நெகட்டிவ் 2,261, அன்சேஞ்சு 66. ஸோ 52 வீக் ஹைல 74 ஸ்டாக்ஸும், ஸோ 52 வீக் லோட 70 ஸ்டாக்ஸும் பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஆயிருக்கு. ஸோ நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் இன் அப்பர் சர்க்யூட்ல 76, நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் இன் லோயர் சர்க்யூட்ல பார்த்தீங்கன்னா 87 ஸ்டாக்ஸும் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ பாசிட்டிவாக கம்பேர் பண்ணுறப்ப நெகட்டிவ் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 4.5 மடங்கு அதிகமாக ஸ்டாக்ஸ் இறங்கியிருக்கு. இதில் என்ன ஒரு விஷயம்னா, ஹை வெயிட்டேஜ் ஸ்டாக்ஸ் சொல்கிறேன், ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசிஐ, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, கொட்டாக், ஸோ இந்த மாதிரி ஹை வெயிட்டேஜ், ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், இந்த மாதிரி ஹை வெயிட்டேஜ் ஸ்டாக்ஸும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டவுனில் தான், அதாவது கொஞ்சம் இறங்கியிருக்கு. ஸோ இது கொஞ்சம் வித்ஸ்டாண்ட் பண்ணால் கூட பரவாயில்ல. ஸோ மார்க்கெட் தாக்கு பிடிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஆனால் ஹை வெயிட்டேஜ் ஸ்டாக்ஸே பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக் அவுட் எல்லாம் கூட நடந்திருக்கு. ஸோ அதை பற்றி கூட நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோவில். ஸோ அடுத்தது பேங்க் நிஃப்டி என்ன நடக்கும் அப்படின்னு நீங்கள் ஓவராலாக இந்த சார்ட்டை பார்த்தீங்கன்னாலே தெரியும். நாம் ஆல்ரெடி இந்த இடத்துல தான் ஒரு ட்ரிபிள் டாப் ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஸோ 52,570. ஸோ அதை பிரேக் பண்ணிடுச்சு. ஸோ அதையும் பிரேக் பண்ணாமல் இந்த எண்டையும் பிரேக் பண்ணி ஒரு ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் மாதிரி கொடுத்து அங்கேருந்து மார்க்கெட் ஒரு 3,000 பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதோட அடுத்த சப்போர்ட் ஜோன் வரணும்னா கூட கண்டிப்பாக 49,600 வரைக்கும் இறங்கி ஆகணும். ஸோ 49,600 இறங்கினா கூட இன்னொரு 1000 பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் ஆகக்கூடிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இது ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பேட்டர்னை பார்த்தீங்கன்னா ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன். ஸோ இதை பிரேக் அவுட் பண்ணிட்டு கீழே இறங்கினா ஸோ கண்டிப்பாக இன்னொரு 3,000 பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கு. அது மண்டே ஒரே நாளில் நடந்துடாது, கண்டிப்பாக கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா லோவை பிரேக் பண்ணால் ஸோ அகைன் கீழே இறங்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. கிட்டத்தட்ட 49,675 வந்துட்டு ஸோ அந்த இடத்துல தான் பை எடுக்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குதே தவிர ஸோ மற்றபடி எந்த இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் ஜோன் கிடையாது. ஒரு டெம்பரவரியா நம்ம ஒரு சப்போர்ட் டிரா பண்ணணும் அப்படின்னா இந்த கேண்டிலோட லோவனா நம்ம டிரா பண்ணிக்கலாம் 9th செப்டம்பர். ஸோ அதுக்கப்புறம் 7th அக்டோபர். ஸோ அதுக்கப்புறம் 25 அக்டோபர். இந்த 3 கேண்டிலையுமே நாம ஜாயின் பண்ணோம் அப்படின்னா ஸோ இதுதான் இப்போதைக்கான ஒரு டெம்பரவரி சப்போர்ட்டா இருக்கும். ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டு. ஸோ அதையும் பிரேக் பண்ணா கண்டினியூஸ் ஆகிட்டு கீழே வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஏன்னா மார்க்கெட் மேலே போறப்பெல்லாம் இந்த டெம்பரவரி சப்போர்ட் ஆக்ட் பண்ணிட்டு கிட்டத்தட்ட 2000 பாயிண்ட்ஸ் பக்கம் ஸோ 50,387ங்கிற ஒரு இடம் நமக்கு ஒரு சப்போர்ட்டா, ஒரு டெம்பரரி சப்போர்ட்டா ஆக்ட் ஆகுது. ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் கண்டினியூஸ் செல்லு தான். ஸோ இதுக்கான டெம்பரவரி சப்போர்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடம் தான் 22,250 வரைக்கும் வந்துட்டு மேலே வரதுக்கான ஒரு சான்சஸ் இருக்கு. ஸோ ஃபின்னிஃப்டியோட 23,113 கிட்டத்தட்ட லோவை பிரேக் பண்ணா ஸோ கண்டினியூஸாக இன்னும் கொஞ்சம் இறங்கிட்டு தான் மறுபடியும் மேலே வரதுக்கான சான்சஸ் இருக்கு. மண்டே மேபி ஒரு ஒன் சைடு செல் மார்க்கெட் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஏன்னா பேங்க் நிஃப்டியே பார்த்தா கூட 50,387 50,760 க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ மேபி ஒரு கேப் டவுன் விழுந்தா 50,385 வந்துட்டு அதுக்கப்புறம் வேணா மேலே வரலாம்.
ஸோ அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷரில் தான் மார்க்கெட் வந்து திங்கக்கிழமையும் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பேங்க் நிஃப்டி லெவல்ஸ் பார்க்கலாம். ஸோ பேங்க் நிஃப்டி மண்டே ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகக்கூடிய இடம்னு பார்த்தீங்கன்னா 51,389, பிவோட் பாயிண்ட் வந்து 50,999, சப்போர்ட் வந்து 50,369. இன்னைக்கு ஹை வந்து 51,629, லோ வந்து 50,609, ஓப்பன் வந்து 51,401, க்ளோஸ் வந்து 50,759. கிட்டத்தட்ட ஓப்பன் ஆன இடத்துல இருந்து கொஞ்சம் ஒரு 700 பாயிண்ட்ஸ் கீழே தான் கொண்டு வந்து செல்லிங் ப்ரெஷரில் க்ளோசிங் வந்து வச்சிருக்கிறாங்க. ஸோ இருந்தாலுமே கூட இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் நீங்கள் ட்ரேடிங்கை நீங்கள் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும். ஸோ பேங்க் நிஃப்டி ஆகட்டும் நிஃப்டி ஆகட்டும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஃபுல் வாலட்டல் காலையில். ஸோ இந்த இடத்துல 9:15 9:30 எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் வாலட்டல். ஃபர்ஸ்ட் பை எடுக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செல்லு, பை செல்லு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் பண்ணுற மாதிரி போயிட்டு ஸ்டாப் லாஸ் ஹண்டிங். ஸோ ஹெவியாக நடந்து தான் மார்க்கெட்டை வந்து கீழே வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ அதனால கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா ஒரு செல்லிங் ப்ரெஷரில் வந்து ஓப்பன் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கு. ஸோ அப்படி பார்க்குறப்ப ஃபர்ஸ்ட் கண்டிஷன் படி ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கு. ஸோ கேப் டவுன் அப்படின்னா லோக்கு கீழே ஓப்பன் ஆகணும். ஸோ 50,609 கீழே ஓப்பன் ஆனால் ஸோ அடுத்த டார்கெட், ஸோ அடுத்த சப்போர்ட் எங்கே ட்ரா பண்ணியிருக்கோம் 50,385. ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து செல்லிங் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஒரு 400-300 பாயிண்ட்ஸ் வந்து செல்லிங் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த இடம் வந்ததுக்கு அப்புறம் 2:15 மினிட்ஸ் கேண்டில் கிரீன் கலர் கேண்டில் இல்லை 5 மினிட்ஸ் கிரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனால் ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பையிங் வந்து பாசிபிள். அந்த பையிங்குமே கூட பெரிய அளவுக்கெல்லாம் இருக்காது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த பிவோட் வரைக்கும் போயிட்டு இறங்கிடும். ஸோ அந்த அளவுக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கெட்டோட கண்டிஷன்ஸ் வந்து இருக்கு. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் கண்டிஷன். ஸோ ரெண்டாவது கண்டிஷன் படி பிட்வீன் பிவோட் அண்ட் சப்போர்ட்ல ஓப்பன் ஆகுறப்ப இந்த க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் வச்சிடுச்சு அப்படின்னா ஸோ மார்க்கெட் கண்டினியூஸாக மேலே வரதுக்கான சான்சஸ் இருக்கு. அப்படி இல்லாமல் க்ளோஸுக்கு கீழே ஓப்பன் வச்சா ஸோ அகைன் வந்து மார்க்கெட் வந்து கண்டினியூஸாக கீழே வரும். சப்போஸ் அங்கேருந்து மேலே வந்தால் கூட இந்த பிவோட் வரைக்கும் வந்துட்டு 5 மினிட்ஸ் கேண்டில் ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனால் ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அகைன் வந்து கீழே வரதுக்கான சான்சஸ் இருக்கு. இந்த ரெண்டு கண்டிஷன் படி தான் மண்டே வந்து மேக்ஸிமம் நடக்கும். பிட்வீன் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் பிவோட்ல வந்து ஓப்பன் ஆகாது. ஏன்னா 90% வந்து இந்த 90% வந்து கேப் டவுன்ல ஓப்பன் ஆகலாம், இல்லைன்னா 10% இந்த இடத்துல வந்து ஓப்பன் ஆகலாம். இந்த ரெண்டு கண்டிஷன் தான் இருக்கு. ஸோ மண்டே வந்து கொஞ்சம் வந்து மறுபடியுமே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் செல்லிங் செகண்ட் ஆஃப் பையிங்கிற மாதிரி தான் இருக்கும். க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் வச்சா மட்டும்தான் நம்ம பையிங் ஃபர்ஸ்ட் ஆஃப் அந்த மாதிரி தான் போகுமே தவிர மற்றபடி க்ளோஸுக்கு கீழேயோ இல்லைன்னா ஒரு கேப் டவுனோ விழுந்தா ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம வந்து ஒரு பையிங் வந்து மண்டே மார்க்கெட்டை வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்டாக்ஸ் பார்க்கலாம். ஸோ ஸ்டாக்ஸ் வந்து 4 ஸ்டாக்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ மண்டே நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ் கிட்டத்தட்ட ஒரு 411 சப்போர்ட்டாக நல்ல ஒரு இறங்கிட்டு இருந்த மார்க்கெட் தான். ஸோ 401 சப்போர்ட்டாக வந்து எடுத்திருக்கு. சப்போர்ட் எடுத்துட்டு ஸோ ஒரு சேனல் ஃபார்ம் பண்ணி அந்த சேனலை பிரேக் அவுட் பண்ணிட்டு தான் கீழே வருது. ஸோ 411 பிரேக் அவுட் பண்ணால் ஸோ அகைன் கண்டினியூஸாக எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ் ஃபாலோ ஆகக்கூடிய சான்சஸ் வந்து எக்ஸைட் இண்டஸ்ட்ரியில் இருக்கு. அப்படி இல்லாமல் 401 சப்போர்ட் எடுத்தது அப்படின்னா ஸோ கண்டினியூஸாக ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட் வந்து அகைன் வந்து 470 வரைக்கும் வரதுக்கான ஒரு சான்சஸ் வந்து எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸில் வந்து இருக்கு. ஸோ ரெண்டாவது பார்க்க போகிறது டாடா மோட்டார்ஸ். ஸோ 2 நாளைக்கு முன்னாடி வீடியோலேயே நான் வந்து டாடா மோட்டார்ஸை பற்றி சொல்லியிருந்தேன். டாடா மோட்டார்ஸுங்கிறது ஒரு நல்ல ஸ்ட்ராங் பிரேக் அவுட் என்னைக்கு சொல்லியிருப்பேன் அப்படின்னு போய் பார்த்தீங்க அப்படின்னா December 18th ப்ரிடிக்ஷன் வீடியோவில் வந்து இந்த ஸ்டாக்ஸை பற்றி நான் பேசியிருப்பேன். ஸோ இது பிரேக் அவுட் நடந்திருக்கு, இது கண்டினியூஸாக ஃபாலோ ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கு அப்படின்னு. ஸோ பிரேக் அவுட் நடந்தது 756, இப்போ 724, ஒரு 40 பாயிண்ட்ஸ் பக்கம் ஃபாலோ ஆயிருக்கு. இது அகைன் வந்து ஃபாலோ ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கு. இப்பயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1%, 4% வரைக்கும் இறங்கியிருக்கு. இன்னொரு 4%மே ஃபாலோ ஆகக்கூடிய சான்சஸ் வந்து டாடா மோட்டார்ஸ்ல இருக்கு. ஸோ மூணாவது இன்ஃபோசிஸ். ஸோ இன்ஃபோசிஸுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் பிரேக் அவுட் தான் நடந்திருக்கு, ஆனால் மேலே வரல மார்க்கெட். ஸோ மறுபடியும் ஒரு பியரிஷ் என்கல்ஃபிங் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ லோவை பிரேக் பண்ணால் மேபி இது ரேஞ்ச் பவுண்டு மார்க்கெட்டாக ஆக்ட் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கு. அதாவது சப்போர்ட் டு ரெசிஸ்டன்ஸ், ரெசிஸ்டன்ஸ் டு சப்போர்ட். ஸோ இப்போ ரெசிஸ்டன்ஸ் ஜோன் வந்து 1976. ஸோ லோவை பிரேக் பண்ணால் 1720 வரைக்குமே வரதுக்கான சான்சஸ் வந்து இன்ஃபோசிஸ்ல வந்து இருக்கு. ஸோ நாலாவது ஹெச்டிஎஃப்சி. நான் இப்போ சொல்ற 4 பேங்க்குமே வந்து செல்லிங்க்கு பாசிபிலிட்டியா இருக்கிற 4 ஸ்டாக்ஸ் தான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ பையிங்க்கு பாசிபிலிட்டியாஸ் ஸ்டாக்ஸ் வந்து எதுவுமே இல்லை இன்னைக்கு.
ஏன்னா 500 ஸ்டாக்ஸ் தான் பாசிட்டிவ் மூவ்மெண்ட் வந்து கொடுத்துருக்கு. ஸோ மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா 2000 சில்லற ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் மூவ்மெண்ட், அதாவது ஒரு 4 மடங்கு நெகட்டிவ் மூவ்மெண்ட் தான் கொடுத்துருக்கு. அதுலேயும் சில ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸ் எல்லாம் பிரேக் அவுட்டும் நடந்திருக்கு. ஸோ ஹெச்டிஎஃப்சியும் பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் தான். ஸோ லோவை பிரேக் பண்ணால் 1740 20 வரைக்கும் வரத்துக்கான சான்சஸ் வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க்ல வந்து இருக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம் எந்த மாதிரி வந்து நடக்குது அப்படின்னு. ஸோ என்னோட கணிப்புப்படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மண்டே வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து லோவை பிரேக் பண்ணி 50,400 வரைக்கும் வந்துட்டு கூட ஒரு ரெக்கவரி எடுக்கிறதுக்கு பாசிபிள் இருக்கும். அப்படி இல்லைன்னா கூட இந்த 50,400 பிரேக் பண்ணிடும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பை வந்து இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் போட்டு ட்ரை பண்ணலாம். 50,400 வந்ததுக்கு அப்புறம் ஒரு ஸ்டாப் லாஸ் போட்டு ட்ரை பண்ணலாம். அதுக்கும் கீழே 15 மினிட்ஸ் கேண்டில் பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா ஸோ கண்டினியூஸா நாம வந்து ஃபாலிங் தான் போய் ஆகணும், வேற வழி வந்து கிடையாது. ஸோ நிறைய பேர் வந்து எம்சிஎக்ஸ் கிளாஸஸ் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ எம்சிஎக்ஸ் கிளாஸ் வந்து அடுத்த கிளாஸ் வந்து மண்டே வந்து ஸ்டார்ட் பண்றேன். ஸோ மண்டே வந்து மண்டே டியூஸ்டே வெனஸ்டே ஸோ 3 days ஆன்லைன் கிளாஸ் தான். மார்னிங் பேட்ச் வந்து 6 மணிலேருந்து 7:30 மணி வரைக்கும் இருக்கு. ஈவினிங் பேட்ச் வந்து 6:30லேருந்து 8 மணி வரைக்கும். ப்ரைஸ் வந்து ரொம்ப கம்மி தான், 2500 rupees. ஸோ கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் எம்சிஎக்ஸில் ட்ரேட் பண்ணுறீங்க F&O அப்படின்னா ஸோ கிளாஸ் அட்டன் பண்ணி பாருங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கூகுள் மீட்டில் தான் கிளாஸ். ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டாப்பிக்குமே வந்து ப்ரொவைட் பண்ணிடுவேன். ஸோ எதுவுமே ரெக்கார்டட் வீடியோஸ் கிடையாது, லைவாக நானே வந்து எடுக்கிறது. ஸோ அப்பப்போ உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது வந்துச்சுன்னா கையோட பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ணி கொடுத்துருவேன். அப்படி இல்லாமல் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, இப்போ வந்து கற்றுக்கிட்டு போகிறீங்க, இப்போ நீங்கள் என்ன சொல்லணும் 3 days ஆன்லைன் கிளாஸ் வந்து கற்றுக்கிட்டு போகிறீங்க, ஸ்ட்ராட்டஜிஸ் இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் கற்றுக்கிட்டு போயிட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க ஒரு ஒன் மந்த் கழிச்சு ஏதாவது டவுட்ஸ் வருது அப்படின்னா ஸோ கண்டிப்பாக எனக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா அந்த டவுட்ஸ்லாம் இன்னொரு வீடியோ கால் எடுத்து நான் வந்து கிளியர் பண்ணி கொடுக்குறேன். வேற எங்கேயுமே இதெல்லாம் பண்ணுறது கிடையாது. ஸோ நான் வந்து உங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துருக்கேன். இன்ட்ரெஸ்டட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்க டெலிகிராம் சேனலில் கிளிக் பண்ணி. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ பார்க்கலாம் அடுத்தது என்ன மாதிரி வந்து நடக்குதுன்னு. ஸோ கண்டிப்பாக வந்து செல்லிங் ப்ரெஷரில் வந்து போகிறதுக்கான சான்சஸ் வந்து மண்டே வந்து இருக்கு. மறுபடியும் பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரெடிக்ஷன் வீடியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.